மகிழ்ச்சி. அ அப்பு சிவா நம்ம இன்னைக்கு அழைச்சு பேசியிருக்கிறோம். இதுக்கு ஒரு முக்கிய காரணமே, நம்ம விண்மீன் ஆசிரியர் குழு, அ நான் உட்பட எல்லாரும் அ தேர்ந்தெடுத்து தான் இத அ செ இந்த கதைகள பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்பு சிவா இருக்காரா? போயிட்டாரா? ஆ இருக்கு சார். மகிழ்ச்சி. தேர்ந்தெடுத்து தான் பேசணும். ஏன்னா, முதல்ல சகோதரி ஆண்டாள் ரேவதி சொல்லும்போது கூட, அவங்க சொல்லியிருந்தாங்க, "ரொம்ப இயல்பா இருந்தது இந்த விஷயங்கள்" அப்படின்னாங்க. இந்த கதைகள் எல்லாம் ஈர்த்ததற்கு காரணமே, அதுல இருக்கிற இயல்பான ஒரு விஷயம். எழுத்து அப்படின்றது, அந்த மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த ரொம்ப நம்மள கற்பனை பண்ண வச்சு 2, 3 முறை வாசிச்சு இத தான் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற நிலைக்கு தள்ளாம, இயல்பா இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லும்போது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் அதனால நம்ம விண்மீன்ல வந்த 4 கதைகளையுமே நண்பர்கள்ட்ட குடுத்து, "இன்னைக்கு பேசுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆ இப்ப போராளிலாம் பார்க்கும்போது, அவன் பேர் என்ன? பாரதியின் சகோதரன்றதும், பெரியாரோட தோள்ல கை போட்டிருக்கிற மாரி, ஏஐலாம் பண்ணி வீடியோ போடுவான். அந்த ஒரு விஷயத்த நம்ம இணையதளங்கள்ல நெறைய பார்க்குறோம், சமூக ஊடகத்துல. அந்த மாரி செய்றவங்க உண்டு. இப்ப ரசவாதத்துல போய் மற்ற ரசவாதத்துல கெமிக்கலா ஒரு நெறைய விஷயங்கள் கெமிஸ்ட்ரிலாம் இருக்கு உள்ள. ஒரு ஒரு சின்ன விஷயம். அந்த வாத்தியாரு வீட போய் பார்ப்பான். அந்த பையன் பார்த்துட்டு, "இது வீடு இவ்வளவு நல்ல பங்களா, பெரிய இடம் அதான் இருக்கு. ஒரு ரூ. 50,000 கடன் வாங்கி கிரெடிட் கார்டு கடன கட்டிறணும்யா" அப்படின்னு நெனைப்பான். அந்த ஒரு விஷயம். ஆ இலக்கியன் வந்து சொன்னாங்கல்ல, புரொஃபசர் சொன்னாங்கல்ல, கடைசில அ அவனுடைய பிம்பம் ஒரு மனிதன் இத்தன நாளா கட்டி காத்த பிம்பம் வந்து அது போலின்றது உடைப்பட்ட உடனே டக்குனு கோவம் வந்துரும். சடார்ன்னு எந்திரிச்சு உட்கார்ந்திருக்க நாற்காலிய தூக்கி அடிக்க ஆரம்பிப்பான். உண்மையிலேயே இந்த பையன் அதிகமா இலக்கியம் படிச்ச பையன்ற ஒரு விஷயத்த அந்த எதிராளி ஆ வெங்கடேஷ் டக்குன்னு சொல்லுவான். "குற்றமும் தண்டனையும்" நாவல்ல இது மாதிரியே அப்படிம்பான் பாருங்க. இந்த மாரி விஷயங்கள் தான் ரொம்ப ரசிக்கிற மாரி இருந்தது. அகத்தின் வண்ணம் பார்த்தீங்கன்னா, காதல், பழைய காதல், மனைவிட்ட எல்லாம் சொல்லி இயல்பான வாழ்க்கை வாழ்றது, அந்த காதலியோட கணவன் இறந்ததும், அதுவரைக்கும் சோகமா கொண்டு போயிட்டு, கடைசில அவன் ஒரு சிரிப்பு சிரிப்பான். இயல்பா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் அந்த இடத்துல விழிச்சு பார்க்கும். இந்த மாரி ரொம்ப சிறப்பா அப்பு சிவா அவர்கள் இந்த கதைகள எழுதியிருக்கிறாங்க. நான் வாசிச்சது இந்த 4. இந்த 4மே ரொம்ப சிறப்பா இருந்தனால தான் நித்யகுமாரும் சரி, மற்ற ஆசிரியர் குழுவினரும் சரி, "அண்ணே அப்பு சிவாவுடைய கதைகள பற்றி பேசணும்" அப்படின்னாங்க. நம்ம விண்மீன் கதை பேசலாம் வாங்கல, இப்படி ஒரு ஒ அ திறனாய்வு மாரி திறனாய்வுன்னு சொல்லலாம். எழுத்தாளரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறத ரொம்ப மகிழ்வான நிகழ்வா நான் கருதுறேன். எழுத்தாளர் அப்பு சிவா இன்றைய நம்முடைய நிகழ்வை பற்றி, அவருடைய கதைகள பற்றி எல்லாரும் பேசியதற்கு ஏற்புரை வழங்கினாங்கன்னா, அதுக்கடுத்து நீங்க நிகழ்ச்சிய முடிச்சுக்கலாண்ணே. நன்றி.